ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஆனால் நல்வினை இருந்தால் தான் அகத்திய சன்மார்க்கத்துக்கு வர முடியும். இப்போ லண்டன்லேருந்து இப்போ மலேசியாவில் வந்துருக்குறாங்க. முன் சேர்ந்து நல்வினை இருக்கவங்களுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அகத்தியர் ஓங்காரக்குடிக்கு வந்துட முடியுமா? ரொம்ப நிதானமாக இருக்கும், தெளிவான சங்கம். இங்கே தான் உண்மையை பேசுவோம். எதை விரும்புகிறேன் எனக்கு அப்போ எல்லோரும் தானே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணாம், ஒன்றும் வேண்டாம். பிள்ளை குட்டிலாம் திருமணம், பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குண்ணா. அதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். அடுத்து ஞான பசி இருக்கான்னு கேட்பேன். ஞான பசி நான் ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்புகிறான்னு சொல்கிறேன். நான் இதுவரையிலும் வெகு அன்பர்களை கேட்டிருக்கிறேன். ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு, பொண்ணு வயசு வந்து 25 வயசாச்சு, என்ன திருமணம் ஆவிட என்ன. அப்போ என்னென்ன குறை? நான் கடன் சுமை இருக்குன்னா. அப்பப்பா எல்லாம் பிரச்சனை தான் சொன்னான். தவிர அடியே என் ஜென்மத்தை கடைத்தட்ட வேண்டும், அதுக்கு ஒன்று வாயான நான் கேட்கவே இல்லைன்னா. அதான் பார்த்தாரு. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பேர் அடிப்பேனார். எதை கேட்க வேண்டும்? இப்போ நாங்களாம் இருக்கிறோம். வாசி வசப்பட்டவன், அவனை தற்பெருமை இல்லை. மூச்சு காட்டை லயப்படுத்தியவர். ஆசான் துணை கொண்டு வாசி வசப்பட்டு தேகத்தை வென்றவர்கள் நாங்கள்லாம். எல்லாம் ஞானிகள் அப்படி தான். இப்போ அது ஒரு நாங்களாம் 30 வருஷம் கிட்டத்தட்ட 28 வருஷம் உப்புலாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த வாய்ப்பை எப்படி பெற்றோம்? அந்த வல்லமை எப்படி வந்தது? உப்புலாமல் சாப்பிட சின்ன விஷயமா? அது கடினம் தான். ஆனால் எங்களுக்கு போகாது. உப்புலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பச்சை கோதுமை கஞ்சி உப்புலாம் கஞ்சி குடிச்சிக்கிட்டே இருப்பான். மறுநாள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி வல்லமையை உள்ளே இருந்து தலைவன் உணர்த்த வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்கும்போது அடியேன் அகமும் புறமையும் வந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அகத்தீஸ்வரன் வணங்கும்போது என்ன கேட்க வேண்டும்? அடிமையின் அகமும் புறமையும் வந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். என்னை விட்டுட்டீங்கன்னா நான் ஒன்றுக்குள் செய்து விடுவேன், என்னை சூழ்ந்து விடும். ஆகவே நீ ஒரு வினாடி என்னை விட்டு நீங்கினாலும், என் சிந்தை விட்டு மாறினாலும் தவறு செய்து விடுவேன். தவறு செய்தால் பிறகு வந்து விடும் எனக்கு. ஆகவே என்னை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் கேட்க வேண்டும்.